ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன், கவிப்பிரியா, ஐயா ஏகலைவன் அவர்களும் இருக்கிறார். இது உங்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. பார்த்து கேள்வி கேளுங்க, ஓவரா கலாய்ச்சிடாதீங்க. இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டீங்க நீங்க தம்பி. டூப்ளிகேட்ல வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஃபேக் ஐடில வருவாங்க, அதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ரொம்ப நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா 10ல் 5 கமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, வாழ்த்துக்கள் ஐயா, உங்களை மாதிரியான ஒரு ஊடகவியலாளர் தேவை அப்படின்ட்டு ஒரு பாராட்டு மழை தான். மறுபடியும் அது இருக்கட்டும், அது நம்ம கேள்விகளை மட்டும் கருத்து என்ன சொல்லிக்கிறாங்க அதுக்கு சொல்லிடலாம். கணேசன் சந்திரமோகன் அபுதாபில இருந்து கேட்டிருக்காரு, கட்டாயமாக இந்த கேள்வியை ஐயாவிடம் கேட்கவும், இல்லைன்னா அடிச்சிருவாள் போல. அண்மையில் காளிகம்பாள் கோவில் அர்ச்சகர்களின் அட்டகாசம் பற்றி காணொளி பார்த்தேன். வீரமங்கை வாழும் வேலு நாற்றி போராட்ட திலகம் வீரலட்சுமி ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. நான் இதை பத்தி என்ன சொல்லணும்? என்ன பேர் சொன்னீங்க? அவர் பேரு கணேசன் சந்திரமோகன். அவருக்கு பாரு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க, இதை பத்தி சொல்லணும். அப்புறம் இங்கிருந்து புறப்பட்டு நேரா இங்க வந்து நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ராவணாவுக்கு முன்னாடி அருவாலை வேற எடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான்ற மாதிரி இருக்குது. இல்ல யாரு எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ளார. யாருக்கு வரணும், யாருக்கு வரக்கூடாதுன்னா ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. நிறைய முற்போக்கு இப்போ இருக்காங்கல்ல, இந்த புரட்சி குரல் கொடுத்துட்டு இருக்கவங்க யாருன்னா வந்தாங்களா அந்த காளிகம்பாள் கோயில் விஷயத்துல. அர்ச்சகர் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நடந்தப்பெல்லாம் இவங்களை எவ்வளோ குதிச்சாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு அர்ச்சகர் நடந்தப்ப நிறைய புரட்சியாளர்கள்லாம் ரோட்டில் பார்த்தா நிறைய பெண் அடிமைகள்னு சொல்லலை பாரு வந்துருது பாருங்க. பெண் புரட்சியாளர்கள்லாம் நிறைய பார்த்தோம் ரோட்டில். ஒருத்தர் வாயை திறக்க மாட்டாங்க, எல்லாமே எஸ்கேப். இப்போ என்ன நடந்ததுன்னு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். தனியாக போகிறதா இருந்தால் சொல்லிடுறோம். முதல்ல இந்த விஷயம் வந்தோன்னா இந்த சம்மந்தப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண், அது ஊடகத்துறையில் இருக்குது போல இருக்குது. அந்த பெண் வந்து முதல்ல போயிட்டு பூக்கடை லிமிட், அது வந்து பாரிமனை, அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர், அவர் பேர் ஸ்ரீகாந்த்னு நினைக்கிறேன், அங்கே தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய உதவி கமிஷனர் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்குமான பாத்தியப்பட்ட இடம் தான் அந்த அந்த காளிகம்பாள் கோயில். அந்த அவங்க கூட்டு பெரிய பின்னணி அந்த இவருக்கு யாருக்கு ஐயர் கார்த்தியும் அவங்க சித்தப்பான்னு சொல்கிறாரு காளிதாசுக்கும் பேசி முடிச்சு ஊற்றி மொழிவிட்டாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஊற்றி மொழிவிட்டாங்க. அது என்ன ஏது பின்னணிலாம் என்ன நீங்கள் கேட்கக்கூடாது. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் டிசி அங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு அங்கேயும் போச்சு. அவர் பேர் வந்து குப்தா. அவரும் வந்து என்ன பேசினார், என்ன விசாரிச்சாருன்னு தெரியல. இப்படியே போனோன்னா அங்கே ஜேசி வந்து போனப்போ அவர் வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு பேர், அபிஷேக் தேஷ்முக், ஜேசி இணை ஆணையாளர்னு. வடக்கு அந்த வடக்கு இதுக்கெல்லாம் அவர் தான் வராது, மேற்கு பகுதிக்கு. அவர்கிட்ட போனோன்னா அவர் வந்து நோட்டு போட்டு மேலே அடிஷனல் கூடுதல் ஆணையாளர் கமிஷனருக்கு அடுத்தது வடக்கு மண்டலமும் மேற்கு மண்டலமும் பார்க்கக்கூடியவர். அவர் தான் வந்து அஷ்ரக் காக். மதுரையில் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்தவர், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனிதர். அவர்கிட்ட போனோன்னா அவர் தான் இன்னும் இவ்வளோ நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இது எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க லோக்கல் வந்து. அதே வடக்கு சரகத்துக்கு உட்பட்டது நேராக வந்து வலசரவாக்கத்துக்கு அதே ஜேசி கிட்ட சொல்லி நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நடத்துங்க அப்படின்றப்ப வலசரவாக்கம் லிமிட்டுக்கு உட்பட்ட உதவி கமிஷனர் கருணாகரன் தான் அது வந்து இறங்கி பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் உமையால்னு சொல்லிட்டு லேடி, ரொம்ப அருமையான களப்பணியாளர் அவங்களாம். அவங்க வந்து ஸ்கெட்சு போட்டுன்னா அப்போ அந்த கார்த்திகை தூக்கின்னு வந்து நேற்று முழுக்க பகல் முழுக்க வச்சு விருந்து பொங்கல்லாம் வச்சு நல்ல பிரசாதம்லாம் கொடுத்து இரவில் தான் வந்து அடிச்சிருக்காங்க. விசாரணையில் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இவனுடைய பழக்கமே பெண்கள் வர்றப்ப நிறைய பேர் சாமி கிட்ட போய் நிற்கணுன்ற பெரிய ஆசை இருக்கும்ல. அப்போ அவர் வந்து முன்னாடி கூப்பிட்றாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றப்ப அப்படியே அதுலேருந்து அப்புறம் உங்களுக்கு எந்த தோஷம் கிடைக்கணும், அந்த தோஷம் கிடைக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு எதனா கொடுத்து ஏமாற்றி இப்படி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய அந்த மாதிரி செய்திருக்கிறான். அதில் இந்த பெண் வந்து எஃப்ஐஆரில் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படியே படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, என்னை வந்து சிலருக்கு வந்து விருந்து வைக்கிறதுக்காக என்னை அறிமுகப்படுத்துகிறான் விஐபிகளுக்கு. அப்படி ஒரு ஆளை கொண்டுட்டு வந்தார். அந்த விஐபி யாருன்னு சொல்லவே இல்லை. வந்துட்டு வீட்டை விட்டுட்டு வெளியே போகிறப்ப கதவு சாத்திட்டு அவன் என்ன அந்த மாதிரி தப்பாக நடக்க முயற்சி பண்ணால் நான் போராடணும். அப்புறம் பிறகு அவன் வந்தவொடனே நான் கேட்டேன், அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் எடுத்தவொடனே காலில் விழுந்து இது பண்ணான். அப்புறம் பார்த்தா அவனுடைய குணாதிசயம்லாம் வேறு மாதிரியா இருக்குது. செல்ஃபோன் எடுத்து பார்த்தா நிறைய பெண்கள் இருக்குது. இந்த விஷயம்லாம் நேற்று விசாரணையில் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. வேடிக்கை என்னன்னா, இப்போவும் அந்த சரகத்தில் தான் அவருக்கு வந்து காளிகம்பாள் கோயிலில் இன்னைக்கு காலையில் நம்ம எடுக்கிறோம்ல, இன்னைக்கு கூட அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாரு காளிதாஸ். மெயின் அக்யூஸ்ன்னு சொல்ல போனால் காளிதாஸ். ஏன்னா ஒரு குற்றவாளியை வந்து பாதுகாக்கிறது, கைட் பண்ணுறது,
அந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்தப்போ அது மூடி மறைக்கிறது, மிரட்டுறது, பணம் கொடுத்துட்றோம் வாங்கிட்டு போன்னு சொல்கிறது, இவ்வளவுக்கும் துணையாக இருக்கிற வேலையை செய்கிறது இந்த காளிதாஸ் தான் பவர்ஃபுல்லாங்க. அவர் என்னன்னா, அவர் சும்மா ஒரு உதாரணம், லண்டன்ல இருந்து ஃபோன் வந்து இப்போ ஏகலைவனுக்கு அங்கேருந்து எனக்கு ராகவ் ஃபோன் பண்ணாரு. அண்ணா இங்கே வந்து காளிகாம்பாள் கோயிலுடைய அர்ச்சகர் பெரியவர் இருக்கிறாரில்ல, அவர் வந்திருக்கிறாரு, அவர் தான் வந்திருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பெண்ணு வேணும், நீங்கள் எப்பயாவது பார்த்து. லண்டன்ல இருந்து எனக்கு ஃபோன் வரும், அவ்வளோ நெட்ஒர்க் அவருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வேலைக்கு எப்படி வேணும்னாக்கா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கு, கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கணும். டிமாண்டே அதுதான். யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அனுப்புகிறப்ப என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீங்கள் விடவா இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குதா அப்படின்னு அவங்க மிஸ்ஸஸ் தான் கேட்டுட்டு, இல்லை இங்கேயே தங்கி இருக்கணும், 6 மாதத்துக்கு இருக்கணும், இல்லை 1 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அப்படின்னா சில பேர் திருப்பி அனுப்பிச்சிடுறது, கல்யாணம் ஆகாம தான் வேணும். இப்படி நெட்ஒர்க் இருக்கிற ஒரு மனிதர். ஏன்னா அந்த கோயிலுடைய அர்ச்சகர் நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் அவர் வந்து பண்ணார்னா, காளிகாம்பாள் கோயில் பெரிய சக்தி உள்ள கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பவர் அவருக்கு இருக்குது. அந்த பவர்லாம் மேலே ரொம்ப ஏறி போச்சு. அங்கே இருக்கிற அதே சமூகத்தை சேர்ந்த இன்னும் மற்ற அர்ச்சகர்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப அருமையான மனிதர்கள், அழகான மக்கள்கிட்ட பழகிறதுலையும் சரி, அர்ச்சனை பண்ணுறதுலையும் சரி, துயரத்தை சொல்லி வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சேர்ந்த மற்றவங்களும் அங்கே இருக்காங்க. இந்த 2 பிசாசு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த காளிதாஸ் இன்ன வரைக்கும் என்னை தொட்டு பாரு, அசைச்சிக்க முடியாதுன்னு அங்கே தான் இருக்கிறாரு. அந்த சம்மந்தப்பட்ட ஏசிடிசிலாம் இன்னும் இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கைது பண்ணலை. அது எப்படி அவர் அசைச்சிங்கனாக்கா மேலிடம் வரைக்கும் அசையும் இல்லை. சரி, இப்போ அந்த கேள்வியை கேட்ட நபருக்கு நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகும். வாழும் வேலு நாச்சியார் வீரமங்கை, அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே. அந்த தம்பி எனக்கு என்ன வம்பா என் மேலே எவ்வளோ பழி வச்சுங்கிறாரு தெரியல, இப்படி கோத்து விடுறாரு, இதெல்லாம் தேவையா நமக்கு, பெரிய இடத்துலாம் தொட்டுக்கிட்டு. சரி, அப்போ வந்து அதான் சொன்னேன், பொதுவாக பெண் புரட்சியாளர்கள் எதுக்கு வரணும் எதுக்கு வரக்கூடாது. இப்போ எவ்வளோ மார்க்சிஸ்ட் பெண்கள், பெரியாரியம் அந்தையும் எல்லாம் இருப்பாங்கல்ல, யாராவது ரோட்டுக்கு வந்தாங்களா? வரலையே. நீங்கள் அந்த வீரலட்சுமியா அதை மட்டும் விட்டுங்க, எல்லாருமே எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் யாராவது வந்து இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா? பேசலாம். அது என்ன உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கப்போ மட்டும் எல்லா புரட்சி படைகளும் வந்து அணிகட்டி நிற்பீங்க, ஆளுங்கட்சியாக வந்துட்டுன்னா போய் அப்படி நேரம் படுத்துக்கிறீங்க, அது என்ன கதை அப்படின்னு தெரியல. அது வந்து நிறைய முறை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதையும் சேர்த்து அவருக்கு பதிலாக சொல்கிறோம் நம்ம சொல்லுங்கள். ஐயா, என் பெயர் கீர்த்திவாசன் சொல்லியிருக்காரு, பேர் சொல்லியிருக்காரு, ஊர் சொல்லல. எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் திமுகவின் அண்டா என்று ஒப்புக்கொண்டார், பின்பு இன்றும் அவரை பத்திரிகையாளர் என்று ஊடகத்தில் போடுவது சரியா? அவரை போன்ற அண்டாக்களை அண்டா என்றே போடலாமே, உங்களுடைய கருத்துக்காக காத்திருக்கிறேன். அது தப்பு அந்த மாதிரி பேசுறதுன்னு என்னுடைய கருத்து. அவரை நீங்க சொம்புன்னு விமர்சிக்க போய் அவர் வந்து நான் சொம்பு இல்லடா அண்டா அப்படின்னு சொல்ல அவரே ஒத்துக்கிறாருல்ல. இப்ப நானே என்னையே வந்து தமிழ் தேசியத்துக்கு சீமானுக்கு சொம்பான்னு நிறைய பேர் கேட்கறப்ப ஒரு கட்டத்துல நானும் அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும், இல்லை அதை விட பெருசா கூட சொல்லுவேன். இல்ல சொல்றேன், நான் யதார்த்தத்தை பேசுவேன் தம்பி, அதை நம்ம அவரை ஆதரிக்கிறோம் இல்லை, ஒரு யதார்த்தம். சரி சரி, அவங்களுக்குன்னு ஒரு சார்பு நிலை இருக்குது. நான் தமிழ் தேசிய சார்ந்து நிக்கணும் அப்படின்றப்ப அவர் திராவிடத்தை சார்ந்து நிக்கணும். அங்க ஒரு ஆதாயம் இருக்கும், இங்க ஆதாயம் இருக்காது, இங்க ஆப்பு தான் இருக்கும் நிறைய. அது வேற விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல சொல்றேன் பேச்சுக்கு. சரி சரி. அங்க அதனால அவர் இருக்கிறாரு, அதான் அவருடைய சுய விருப்பு, அவர் ஒரு சித்தாந்தம். இப்ப நீங்க வந்து வெளிப்படையா என்னோட சித்தாந்தம் இதுதான் அப்படின்ட்டு பத்திரிகையாளர் பயணம் செய்றீங்க, அந்த நபர் அப்படி இல்லை இல்லையா? தன்னை குரலற்றவர்களின் குரல் இல்லை, பொதுவாகவே அப்படி யாருமே இல்லை. நான் திரும்ப ராமநாள் நிறைய முறை சொல்லிக்கிறேன், நடுநிலை நான் அப்படின்னாவே, நடுநிலைன்னா நீங்கள் சீட்டிங் நபர்னு அர்த்தம். ஒன்று சரி அங்கன்னு நிற்கணும், இல்லைன்னா தவறுன்னு போய் தவற ஆதரிக்கணும். 2 தான் நீங்கள் வச்சு பேசணும். எந்த பத்திரிகையாளன் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி தவறு பக்கம் நின்று பேசுவாங்க. சரியானது பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசுறது தான் சரியான பத்திரிகையாளனுடைய வேலை. அதுதான் கரெக்டு. அந்த அடிப்படையில் நின்று பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இடதுசாரின்னு நிறைய பேர் சொல்லிக்குவாங்க, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. நான் இடதுசாரி தான். இடதுசாரின்னா நீங்கள் யார்? கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி ஆதரிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்பட ஆதரிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க, புரியுதில்ல? அப்போ நீங்கள் எப்படி இதை வந்து நடுநிலைன்னு சொல்ல வரீங்க? பத்திரிகையாளர்னாக்கா ஒன்று நீங்கள் கட்சி சார்பாக தான் வேலை செய்கிறீங்க, ஏமாத்துறதுக்காக நடுநிலைன்னு சொல்லிப்பீங்க, இடதுசாரின்னு சொல்லிப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு பக்கமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிறப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஒன்றா களத்தில் நில்லுங்க, விவாதிப்போம், பேசுவோம், நல்ல கருத்துக்களை உரையாடுவோம், சரி தவிர பொது வெளியில் வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க வேலை சேத்தவாரி அடிக்கிறது மட்டுமே தான் இருக்கும். அவங்கள தவிர்த்துரு, ஒதுக்கிடு. எப்பயுமே வந்து உங்களுக்கு திராவிடம் என்ன பண்ணுன்னா அதை ஒதுக்கிறது, உங்களை அன்டச்சபிள்னு ஒதுக்கும். விவாதத்துக்கோ உள்ளே வச்சுட்டு விவாதம் பண்ணுறதும் இல்லை. அவங்களுக்கு வந்து
ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவான்னு சொல்லக்கூடியவங்க கூட உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வரட்டுங்களா தோழர் ஒரே மேடையில் உட்காருவாங்க, பேசிக்கிட்டு போவாங்க. பாண்டியவை கூட நீங்கள் கூப்பிடலாம், ஆனால் சீமானை கூப்பிடக்கூடாதுலாம் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து திராவிடம். ஆனால் சரி, பாண்டியவை கூட கூப்பிடலாம், பார்ப்பனர் ஆதரவாக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் ஆதரவுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. ஆனால் இந்த பக்கத்தில் இவங்களெல்லாம் கூப்பிட்றாதீங்க, ஏகலைவனை பேசாதீங்க, அவர் விவாதத்துக்கு போகாதீங்க. இது இப்படி தான் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால் இந்த அண்டா சொம்பு குண்டா இதெல்லாம் விட்டுட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லுவோம். அவர் கருத்தின் மீதான கருத்தை வைக்கும் மொழிய சேத்தவாரி அடிக்கிறது நம்ம அவங்க செய்வாங்க, அது அவங்களுடைய வேலை, அது நம்ம அது செய்யக்கூடாது. அதனால அவர் போய் அது சொல்லக்கூடாதுன்னு நம்ம தரப்புல கருத்து வைக்கணும். சரி, நம்ம அண்டாவா குண்டாவா சார் தெரியல, அது சாப்பிட்றப்ப என்ன வருதோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம் என்ன சொல்லிட்டு மஞ்சுநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தேர்தல் ரிசல்ட் வந்தவுடன் செந்தாமரையை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய தொழில்துறை மந்திரியாக ஆக்கினால் தமிழகம் தொழிலில் முன்னேறும் அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து கேள்வி மாதிரி தெரியல, அவருடைய கருத்து மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிதான் மாறும் போல சார் தமிழகம். நல்ல கனவு கண்டு நிறைந்த கற்பனை வளம். இல்ல நல்ல கனவு கண்டு இருக்கிறாரு, கனவு நிறைவேறட்டும். அவர் வந்தாங்கன்னா தொழில் இல்ல சம்பந்தமே இல்லாம ஏன் இங்க இருந்து அங்க முடிச்சு போடணும்? அவங்க கட்சியிலே கிடையாது, ஒரு குடும்ப உறுப்பினர். தேவையில்லாத விஷயம் தான் சொல்ல வருது. இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியான கேள்விகளை கருத்துக்களை இனிமேல் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். நல்ல கேள்விகள் வந்தால் நம்ம பதில் சொல்லுவோம். நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்தை எடுங்க. ரைட்டு, இது ரிஜெக்ட்மா. இது ராவணாவுக்கான ஒரு கேள்வி, பதில் தான் சொன்னேன். இது வரட்டும், பார்க்கட்டும், அடுத்த முறை இந்த மாதிரி இல்லாமல் குறைச்சிக்குவாங்கன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம். எல்லா தமிழ் சேனல்களும் நேராகவோ மறைமுகமாகவோ திராவிடர்களுக்கு சப்போர்ட்டாக போயிட்டானுங்க. ராவணா மட்டும் நடுநிலையாக இருக்குது. ஆனா பிறன்மனை கவர்ந்த ராவணனின் பெயர் சேனலுக்கு தேவையா அப்படின்னு சேனலை பத்தி கேள்வி கேட்கிறேன். இதுக்கு தொடக்கத்தப்பவே நான் ஒரு பதில் சொல்லிட்டேன். அந்த ராவணா தொடங்கப்பட்ட அன்னைக்கு என்னன்னா ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுறேன். ஆமா, அதுக்கு நேராக இருக்கிறது ராவணா அப்படின்றதுக்காக தான் வைக்கிறேன். அது கூட ஏன் ஆர்ஏன்னு வைக்கிறீங்க, ராவணான்னு போடணுன்றப்ப அதை நான் தேடும்போது ஏற்கனவே அதில் பதிவு பண்ணிட்டாங்க, அதனால ஆர்ஏன்னு போட்டு வச்சேன். இப்போ ராவணாவுடைய 4ஆம் ஆண்டு விழா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால அந்த காரணத்தை சொல்லியிருந்தேன். அப்புறம் இது இவர் பிறர் மனை அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுலயே தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அது செய்தாங்கன்றதுல அந்த இதுல உங்களுக்கு ஒரிஜினல் இதுல வேறையா இருக்குது, இவங்க கதை பின்னாடி கட்டுக்கிட்டதுல வேற இதுவா இருக்குது. கொண்டு வந்தான வழி அவனுக்கு எல்லா அதிகாரம் வந்தது, 10 தலை இருந்தது, பவர் இருந்ததுன்னா 10 தலை இல்லாது அந்த அளவுக்கு அவங்க அறிவு இருந்தது சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தொடாம தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. நினைச்சிருந்தா செய்திருக்க முடியல, கடைசி வரைக்கும் தொடரல, அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தான்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அதை நீங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ற அந்த தலைமை அதுக்குள்ள போன நிறைய விஷயம் இருக்குது. நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு நோக்கம், அதுக்கு நேர் எதிராக அது இன்னைக்கு இது இருக்குது அப்படின்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா, எப்பவுமே ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவு ஒடுக்கப்பட்டதுனாக்கா கம்யூனிட்டி அளவில் சொல்லலை, அது ஒரு பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது. அதிகார மிக்கத்தை சதி செய்து இங்கே ஒன்று ஒடுக்குது ராவணன். எப்படிலாம் செய்தி செய்தாங்கன்னு இன்னைக்கு நடந்தது 2009க்கு எப்படி சுற்றி வளைச்சி எல்லாம் கை கோத்துக்கிட்டு செய்தாங்களோ அந்த மண்ணில் ஒரு இயக்கத்தை, அது போல அன்னைக்கு ராவணன் கூட இருக்கிற ஆட்களையே வச்சுக்கிட்டு நடந்து இருக்குல்ல, சதியின் மூலம் வீழ்த்தப்பட்ட அந்த விஷயமும் இருக்குதுன்றதுக்காக பாதிக்கப்பட்ட தரப்பாக இதெல்லாம் இருக்கட்டும் தான், இதுல இருந்து நம்ம எழுந்து நிற்போம் அப்படின்னு இந்த பேரை வச்சிருக்கிறோம். பலமுறை சொல்லிட்டேன். ஒருவேளை சைவ வைணவ போர்ல உங்களுக்கு சைவம் ரொம்ப பிடிக்கும், அந்த சைவ மதத்தை சார்ந்தவன் ராவணா வச்சுக்கிறீங்களா? நமக்கு அந்த மாதிரிலாம் இன்ன வரைக்கும் இந்த சைவம் வைணவம் இதெல்லாம் ஒன்றும் தெளிவாகவே இல்லை எனக்கே. சரி, நான் ஏன் பாணி எங்கன்னா பார்த்தா என்னப்பா நல்லா இருக்கியா கடவுளை பார்த்துட்டு அப்படிதான் போகிறேன். நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் ஒன்றும் பண்ண வரட்டா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற ஒழிய இந்த மாதிரிலாம் போட்டு ஒரேடியாக போட்டு நம்பிட்டு யாகம் வளர்த்துக்கிட்டு இப்படிலாம் இல்லை. நான் பார்த்தா நல்லா இருக்கியாப்பா, நானும் நல்லா இருக்கேன், நீ என்னை நல்லா வச்சுக்கிட்டு வந்துடும், அவ்வளோதான். நான் எதிர்க்கிறது இல்லை. சரி, அவ்வளோதான் விஷயம். இல்லை ராவணன் அப்படின்னு வச்சதுக்கான காரணம் இதுதான் வச்ச மொழி, வேற ஒரு காரணம். வைணவ சைவ சண்டைலாம் கிடையாது, அந்த சண்டைக்குள்ள போகல. காலும் தெரியாது தலையும் தெரியாது நமக்கு அதில். வினோத் ராஜ் கேட்டிருக்காரு. பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி மாலை கன்னியாகுமரி வர உள்ளதாக தகவல். 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்?
இப்படி பார்க்கலான்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதனால் இங்கே இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு கோவப்பட்டுறக்கூடாது. இந்த பக்கம் ஒரு நாய் இருந்தது, இந்த பக்கம் ஒரு நாய். அந்த கேட் அப்படி தள்ளின உடனே ரெண்டும் கம்முன்னு இருக்கும். ஒரு கேட்டை மூட்டோன்னு ஒரே பயங்கரமாக சண்டை போட்டுக்கும். திரும்ப இப்படி இழுப்பார் கேட்டை, பார்த்தா நேருக்கு நேரம் தான் நிற்கும், அப்படி கம்முன்னு இருக்கும். கேட்டை சாத்திட்ட உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் தடுப்பு வந்துச்சு இல்லை, அவனு ரெண்டுமே வீராவசியமாக சண்டை போட்டுக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார். சாதாரணமாக ஒரு சண்டையில் அவனா தடுக்க போனா தானே ஏய் விடு என்ன விடு அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னாக்கா இந்த பக்கம் பயணம் அப்படின்றப்ப அப்படியே தமிழ் மேலே பாசம் பொங்கி 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 வரும் அவருக்கு, பிரதமருக்கு. ஏன்னா நம்ம மோடி ஐயாவுக்கு நான் தமிழ் படிக்காமல் விட்டினா உட்காந்து அழுகாச்சு, அப்படியே அழுது கண்ணீர்லாம் அந்த கடலில் கலந்து இன்னும் உப்பு வந்துடும். நான் மட்டும் தமிழன்னா பாருங்க, தமிழ் வந்து உலகத்திலே பெரிய இது மூத்த மொழி. நான் தான் வந்து பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தான் கொண்டுட்டு போகிறேன். திருக்குறளில் நான் எல்லாம் பேசுகிறாரு. சரி, நீங்கள் வந்துட்டு அங்கே இதில் என்ன பண்ணீங்க, பீகார் ஒரிசாவில் என்ன பண்ணீங்க, இப்போ என்ன பேசுனீங்க? நீங்கள் பேசக்கூட வார்த்தையா? குஜராத்லேருந்து நீங்கள் போய் பிரதமராக உட்காந்துக்கிட்டு டெல்லிக்காரன் தான் இருக்கணும் பிரதமர் அப்படின்னு ஒரு முடிவு நீங்களே நினச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ உங்களை மாதிரி இன்னொருத்தர் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பிரதமர் நாட்டுக்கு டெல்லிக்குள்ளே இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் எல்லா மாநிலத்துக்கும் சொந்தம்னு சொல்ல வரோம்ல, உண்மை அதுதான். அது நீங்கள் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்துட்டு ஒரு தமிழர் வந்து இந்த மாதிரி இருக்கிறார், தமிழர்கள் தமிழர் வந்து ஒரு திட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தி அவருக்கு கீழே ஆட்சி செய்கிற மாதிரி, இல்லை அவர் சொல்படி ஆட்சி செய்கிற மாதிரி இந்த உங்களுக்கு தேவையானலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்துச்சு, என்ன பெனாத்திட்டிக்கிறீங்க சொல்லு? திடீர்னு பார்த்தாக்கா நாங்கள் அந்த இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா கோயிலை இடிச்சிருன்றீங்க. திடீர்னு வந்து பார்த்தாக்கா நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு ஒரு பங்கமும் வராது. இப்போ யார் இடஒதுக்கீடுக்கு பங்கம் வர மாதிரி பண்ணுறாங்க? ஏதோ பெணாத்துற மாதிரி அனுமானிக்கிறாரு. அடுத்தது ஒரு வேளை இப்படி நடந்துருமோ அப்படின்ற எச்சரிக்கையை கொடுக்குறாரு. நீ கெடுக்காமல் இருந்தால் போதும், நாட்டில் எல்லாரும் கெடுக்காமல் இருப்பான், வேற ஒன்றும் இல்லை விஷயம். அப்புறம் ஏன் இங்கே வராருன்னு கேட்டிருந்தீங்களா? இங்கே வராருனாக்கா இங்கே வந்து இப்போ உங்களுக்கு ஆட்சி எப்படியாவது ஏதாவது பண்ணணும். இன்னொன்று ஜூன் 1ஆம் தேதி தான் இறுதிக்கட்ட தேர்தல் நடக்குது. ஆமாம் ஆமாம். அதுலயும் குறிப்பா இவர் போட்டியிடுற வாரணாசி தொகுதியிலயும் அன்னைக்குதான் தேர்தல் நடக்குது. தேர்தல் அங்க நடக்கும்போது இவர் இங்க என்ன பண்றாரு? சாவி காணோம்னு சொன்னால சார், சாவி தேடி கொடுக்க வந்திருக்காரு. சாவி அங்க வந்து தொடச்சிட்டாங்க இருக்குது இல்ல உங்களுக்கு, பூரி ஜெகநாதர் கோயிலுடையது. இப்ப வந்து அங்க பாருங்க, நீங்க வேணா மொழிக்கு எடுப்பாரு பாருங்க. ஆமா, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சாவி. அதனாலதான் தெளிவா சொன்னார், இது எடுத்துட்டு போய் அங்க வந்து பூரி ஜெகநாத் கோயிலை திறந்து அந்த ஆவணங்கள் இருந்து இதெல்லாம், அது பல காரணங்கள் இருக்குது அதில். அது மாதிரிலாம் செய்து வருவார். பொதுவாக என்னென்னா அரசியல் தலைவர்கள் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெளிஞ்சு பேசணும். தேர்தல் குறிப்பாக இந்த ஓட்டு வரும் போகும், மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடாது, மக்கள் மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது எல்லாருக்குமே அது அந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸும் அப்படி இருக்குது, பாஜகவும் அப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சிகளும் அப்படி தான் இருக்குது. ஓட்டுக்காக எது வேணாலும் வாரி வீசிடுறது. நீங்கள் தான் சொன்னீங்க, காமராஜரை பற்றி அவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணது இவங்க தான். இப்போ போன வாரம் கூட காமராஜர் ஆட்சி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சொல்கிறது யாருனாக்கா ஐயா வந்துட்டு பெரியார் ஆட்சி தான் அப்படின்னு கலைஞர் சொல்கிறதுல இந்த பெரியாருடைய வாரிசு EVKS இளங்கோவன் இங்கெல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இது ஸ்டாலின் செய்கிறது காமராஜர் ஆட்சி. என்ன அப்பா 5 முறை இருந்துட்டாரு, இல்லை கலைஞர் ஆட்சி கொடுப்பேன்னு அது சொன்னோம்னாக்கா ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியுதுப்பா. நீங்கள் பெருந்தலைவர் பேர் காமராஜர் ஐயா பேரை சொன்னாக்கா ஓட்டு போடுவாங்க, நம்புவாங்க. தெரியுதா மக்களுக்கு இதுல இருந்தே? நீங்க வந்து காங்கிரஸ் இந்த மண்ணுல இருந்து ஒழிக்கணும்னு சபதம் எடுத்த கட்சி திமுக. தஞ்சாவூர்ல தான் அப்பா வந்து கலைஞர் வந்து சபதம் எடுத்தார். அந்த காங்கிரஸையும் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு உங்க திராவிட கட்சி ஆட்சியை கொண்டுட்டு வருவோம் சொல்லாம நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஒன்றும் சொல்லிக்கிறீங்கனாக்கா அந்த மாதிரி தான் ஐயா மோடியும் வந்துன்னு சொல்ல வரேன். நீங்க அங்க வந்தாக்கா நாங்க வந்து பீகாரி, அவர் தான் ஆளுநர். இங்க வந்துட்டா தமிழ் வந்து ரொம்ப நல்ல மொழி, தமிழ் ஒரு நல்ல பெஸ்ட் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சொல்லி தான் வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. வெள்ளை கொடையெல்லாம் பிடிச்சாங்க. திடீர்னு கருப்பு கொடையால குத்த ஆரம்பிச்சோன்னு இப்போ அலண்டு கத்தியும் தூரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வரைக்கும் இந்த ட்ராமா இருக்கும். அவரும் தேர்தல் வரைக்கும் அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை எல்லாம் பேசுவார். தேர்தல் முடிஞ்சோடனே கொஞ்சம் தெளிவாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இது அதுக்குன்னு இந்த வாட்ஸ்அப் கும்பல் இருக்குல்ல, இங்கே அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, 32 வகையறான்னு பேர். அது 32 திண்ணை வகையறான்னு கூட வச்சுக்கலாம். எதனா ஒன்று டக்குன்னு அடிச்சு ஒரு வாட்ஸ்அப்பில் விட்டோன்னு நம்மளை போன்றவங்கலாம் பார்த்துட்டு பற்றி அப்படி பேசிட்டாரு, மோடி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ஸ்அப் தகவலை வச்சுக்கிட்டு படம்லாம் போட்டு நல்லா கீழே எழுதி வச்சுறாரு. அவர் சொன்னது தாயார் இருக்க வரை அவர் மகனாக நான் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன். அவர் இறந்த உடனே ஒரு வெறுமை இருந்தது, விரக்தி இருந்தது. பிறகு இருக்கப்ப எனக்கு ஏதோ கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்கா, அந்த வேலையை செய்யறதுக்காக நான் இருக்கிறேன். இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம்.
அவர் பிரதமர் மோடின்னு தான் சொல்றதுன்னு இல்லை, அவர் ஓட்டு வாங்குறதுக்காக ஏமாத்துறதுக்கு சொல்றாரா இல்லையான்றது அது அப்பாற்பட்ட விஷயம். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், எனக்கு கடவுள் ஒரு வேலையை கொடுத்தது, அதை நான் செய்யறதுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி காலத்துல எல்லாரும் சொல்றது அதுதான் சொல்ல வர வார்த்தை. எனக்கு ஏதோ இருக்கிறேன், என்ன ஒன்றும் எடுத்துக்கல, கடவுள் ஏதோ வச்சு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது போல இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு, போகாம இருக்குது பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஊர்ல அது நான் சொல்றது ஊர்லப்பா, நீங்க நாட்டுக்கு வந்துடாதீங்க, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு பாரு போகாம அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் ஏதோ அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சுக்குது, திரும்ப பழிச்சு வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் சொல்றாரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு தப்பாவே எல்லாம் பேசுறது இருக்குல்ல, அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடனே சங்கின்னுவாங்க பாருங்க. கண்டிப்பா உண்டு. அண்ணா தம்பி, எனது உனக்கு ஒரு கேள்வி இருக்குது இருக்கா? எனக்கு உனக்கு ஒருத்தர் இருக்கிற, நான் அதையும் பேசிடுறேன், நீங்களே கேள்வி கேட்டுருந்தா எப்படி? எனக்கு அவன் ரகுபதி PJJன்னு ஒருத்தர், சரி ரகுபதி பாஸ் அப்படின்னு அவர் ஒருத்தர் கேள்வி என்ன கேட்டுக்கிறாரு, என்ன ராகவ் ஐயா கூட இருந்தீங்கன்னாக்கா A1 A2 ஆயிடும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்களா, என் கூட இருந்தீங்கன்னா A1 A2 மாறணும், சேர்ந்து உள்ள போகணும்னு எஸ்கேப் ஆயிட்டீங்களா, எங்க ஓட்டுட்டீங்க, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிறாரு. ஐயோ இப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இப்படி வெளிப்படையா கேட்டா நிறைய பேர் அப்படிதான் கேட்டாங்க, என்ன முரண்பாடு உங்களுக்கும் ராகவுக்கும் என்ன முரண்பாடு என்கிட்டயும் கேட்டாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி மெசேஜ் நிறைய தகவல் பதிவு கமெண்ட்ல நிறைய இடங்கள்ல எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம், அது வேற, ஆளை காணுன்னு கேக்குறது வேற. பிரச்சனை உங்க 2 பேருக்கும், ஏன் விலகிட்டீங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கே தெரியும். திரைத்துறையில ஒரு அடி எடுத்து வைக்கலான்ட்டு அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களோட உதவி இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த அடலேறு படத்துல வேலைகள் போயிட்டு இருக்குன்றதுனால அவரோட முழு நேரமும் செலவிட வேண்டியதா இருக்கு. அதனால ராவணாக்கு வாரத்துல ஒரு நாள் வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அது கூட இடையில வராம எஸ்கேப் ஆயிட்டீங்க, அதுதான் பிரச்சனை. பஞ்சாயத்து வந்துருச்சு. ஆமா, தேர்தல் வந்துருச்சு இல்ல, அந்த வேலையில இருந்துட்டீங்க நீங்க. சரி, நல்லது. போனா ஒன்னா போவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு ஒன்னா போவோம்? இல்ல, உள்ள போனா ஒண்ணு A1 A2ல போனா ஒன்னா போவோன்ற. அப்படியா? ஏதோ விருந்துக்கு வர மாதிரி சொல்றீங்க நீங்க. உள்ள போயிருக்கீங்களா நீங்க? உள்ள போனா அந்த ரீல்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஐயோ எத்தனை வியூஸ் போயிடுச்சு, நம்ம பண்ணலையே வீடியோ அப்படின்ற ஒரு எந்த டென்ஷன் இருக்காது. போனோமா 4 புக்கை படிச்சோமா, வெளியே கூப்பிட்டு உட்காந்து உங்களுக்கு அப்படி புக்கெல்லாம் படிக்க எல்லாம் கொடுத்து உங்களை வச்சிருக்காங்கன்னு நினைப்பு. அப்படி உங்களுக்கு அரசியல் கைதினா அப்படிதானே சார் வச்சிருக்காங்க? அரசியல் கைதினா அதுக்குன்னு உங்களை அரசு எடுத்தோன்னே அரசியல் கைதி வாங்கன்னு மாலை போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்ரூம்ல வடிக்கி வந்து கை கட்டு அந்த மாதிரியா? அதெல்லாம் நடந்தாலும் நடக்கும், சொல்ல முடியாது. தயாராயிரும், புரியுது இல்ல? அது நம்ம வாயை பொறுத்து இருக்குது. என் வாய்க்கு அந்த கட்டு போடுவாங்களே எல்லாரும் எனக்கே தெரியாது. புரியுதுல்ல? நிறைய பேர் வேண்டிட்டு கூட இருப்பாங்க, நம்ம தோழர்கள்லாம், கரிஞ்சட்டை செஞ்சட்டை தோழர்கள்லாம். இவனுக்கு வழுக்க மாட்டேங்குது எனக்கு கூட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாருங்க. இல்ல தப்பாவே போகுது அந்த மாதிரி நினைக்கல, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஆதங்கத்துல சிரிப்பு வந்துருச்சு. இப்படி ஆயிடுமோன்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி இங்கேதான் மடியில கட்டிட்டு சுத்தம் போல இருக்குல்ல. அங்க என்னன்னா உள்ள போயிருக்கீங்களா அனுபவம்? ஒரு 5 நாள் நாங்க இருந்திருக்கோம் உள்ளார. நீங்களா? அதுக்குள்ள ஒரு நரக வேதனையா இருக்கும். புரியுதுல்ல உங்களுக்கு? புத்தகம் வந்து விருப்பப்பட்டா கிடைக்கும், இல்லைன்னா அரசியல் கைதின்ற பேர்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், போகலாம். அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு வெறுமையா இருக்கும், ஒரு இதுவா இருக்கும். உள்ள நிறைய விதவிதமான நபர்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். தேடி தேடி வந்து பேசுவாங்க. குற்றவாளிகள் இருப்பாங்க, அப்பாவிகளும் இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 நாள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டோம். இது இப்போ இல்லை, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் சம்பந்தமா ஒரு போராட்டத்தில் உள்ள வச்சிருந்தப்ப 2 நாள் 3 நாள்ல வந்தோம் நாங்க. அடுத்த டீம் உடனே போராடி அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, அவங்களும் கைது. இப்படி போயிட்டு இருந்தது. அது அந்த நேரத்துல அதுக்காக நாங்க போகல, நாங்க வேற ஒரு விஷயத்துல அப்ப மாட்டணும். அதனால வந்துட்டு அப்புறம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வெளியில போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு ஒரு ஜட்ஜி. அவரே பார்த்துட்டு என்ன இது நல்லா மாணவர்களா, அதனால வெளியில போங்க. அது வேற ஒரு வழக்கு. உங்க பேரு தேடினா கிடைக்குமா ஃபைல்ல? இல்ல பழைய கேஸ் நோண்டி இப்போ உங்க மேல ஏதாவது போடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தேடி பார்த்தா கிடைக்குமா? அப்படியே வண்டி எடுத்து தம்பி உட்காந்து கொஞ்சம் என்ன நல்லா ஐடியா கொடுத்துட்டு போங்க அங்க ஆப்போசிட் பார்ட்டிக்குன்னா. ஏற்கனவே வந்து இப்போ இணையதளத்தை நோண்டிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னையும் நோண்டின்றீங்க நீங்க. ஒரு 3 இணையதளம் அந்த மாதிரி முடக்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா? 4th எஸ்டேட் கூட நேத்து முடக்கு. ஆமா, இன்னொரு இது ஒன்று ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஹிம்லரோட ஒன்று போயிடுச்சு. குறிப்பா இந்த வட்டாரத்தில் தான் குறி வைக்கிறாங்க. சம்திங் ராங். நல்லா இருக்கட்டும், சரிங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அண்ணா, எனது பெயர் ராஜேஷ் கண்ணா. ரைமிங்கா இருக்குல்ல? நான் பிறந்த நாடு தமிழீழம், வசிக்கும் இடம் இத்தாலி.
பழநெடுமாறன், திருமாவளவன், காசி ஆனந்தன் இவர்களை தமிழ் இன துரோகி என்று சொல்கின்றோம். உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் அண்ணா. நன்றி, வணக்கம். இல்லை, தவறுகளை வந்து விமர்சனம் பண்ணுறது வேற, துரோகின்னு சொல்கிறதுன்றது வேற. துரோகி இருந்து கூடவே இருந்து காட்டி கொடுத்து வஞ்சகமாகவே செயல்படுறதுக்கு பேர் துரோகி. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவறாக கிடைக்கக்கூடிய தகவல்களால் அதை நம்பி அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்பு அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றப்ப அது தவறு. அது வந்து சுட்டி காட்டும். அது வெளிப்படையாக என்னை போன்றவங்க வெளிப்படையாகவே அது தவறு அப்படின்லாம் பேசியிருக்கிறோம். அது ஒன்று. ஆனால் அதுக்குன்னு ஒன்று எடுத்தோன்னே துரோகின்னுட்டு இருந்தா இப்போ இத்தனை காலமும் பல விஷயங்கள் செய்து விட்டு வந்திருக்காங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். கடந்த காலங்களில் இன்னைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய தகவல், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தவறான தகவல் வேற ஏதோ காரணங்களுக்காக அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு வச்சிருக்கலாம். அது சரி என்ற நிலைப்பாட்டுக்கு நகரலாம். எனக்கு அது தவறாப்படுது. ஐயா நீங்க இப்படி சொல்றது வந்து தவறு. இருக்கிறாருன்றப்ப சமீபத்தோடு இந்தியா என்ன சொல்றது, மறு கட்டமைப்புக்கு ஆன வேலைகளை செய்கிறார்கள்ன்றப்பதான் தடை நீடிப்புக்கான ஒரு காரணத்தை இதையும் சேர்க்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்க இருக்கிறாங்க இந்த வரப்போறாருன்னு நீங்க சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தத்துல நீங்க செய்யுங்க? உலகம் முழுக்க ஒரு மாற்றம் இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கு ஈழ மக்களுக்கு ஆதரவா. இந்த நேரத்தில் திடீர்னு இருக்கிறார், மகள் இருக்கிறார், அவங்க இருக்கிறாங்க, நீங்க இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு இயக்க செயல்பாடு தடையை நீடிப்பு இல்லை தடையை விளக்குவதற்கு இல்லை ஒன்று அழுத்தமாக ஈழ மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல பல நாடுகள் மாறிக்கிட்டு வருது. சமீபத்தில் அமெரிக்காவில் கூட தீர்மானம், ஒரு 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி இதை வச்சிருக்காங்க, இதை வச்சு அறிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது ஒரு மாற்றம் தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு இது வரும்போது இந்த நேரத்தில் திரும்ப இருக்கிறார் நீங்க சொல்றது யாருக்கு பலனை தரும் அப்படின்னு ஒரு பாமரனுக்கு கூட தெரியும். இதை எடுத்து பேசுறப்போ ஒரு குழு வந்துட்டு உடனே நம்மளெல்லாம் துரோகி அப்படின்லாம் பேசி எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே திரும்ப சந்தோஷம். என்னமா நீ சிரிக்கிற, உனக்கும் ஏதோ புதுசா இருக்கு. கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க எனக்கு. அதை வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது வந்து தலைவர் இருக்கிறார் அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய சில குழுக்கள். அது அவ்வளவுதான் அவங்களது. அதை போய் அதுக்காக நான் வருத்தப்படல. சிரிச்சம் பார்த்த நல்லா சந்தோஷம், நல்லா வடிவா பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஒருவேளை நமக்கு பின்னாடி பார்க்கறத விட முன்னாடி நம்மளே அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வேற என்ன சொல்ல முடியும் அவங்கள? இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கான ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு நகர்வு இருக்குதா? இல்லை. சுற்றி இருக்கிற எல்லா கட்டமைப்பு தளபதிமார்களையுமே துரோகின்றீங்க, எல்லாரையுமே ஆள் காட்டின்றீங்க, எல்லாருமே இலங்கைக்கான வேலை செய்கிற ஆக்குறீங்க. இது வரைக்குமாக ஈழ பிரச்சனையில் நிலைப்பாட்டோட கடுமையாக தளத்தில் நிற்கிற பத்திரிகையாளரை இல்லைன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக கடுமையாக எதிர்க்கிறீங்க, அவங்களையும் துரோகின்றீங்க. இந்தியாவுக்கு உழவு வேலை பார்க்குறேன்றீங்க. ஆனால் கூட்டி கழிச்சு இல்லாமல் நீங்கள் யாரை வச்சுக்கிட்டு வேலை செய்ய போகிறீங்க? கட்டமைப்புகள் இருக்குது, அந்த கட்டமைப்புகள் அதுவும் துரோக வேலை செய்யுதுன்றீங்க. தளபதிமார்கள் வந்தாங்கன்னா அவங்களையும் துரோகிகள்னு சொல்லிட்டீங்க. ஊடகத்தில் இருக்கிறவங்களையும் துரோகின்னுட்டீங்க. நீங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆதரிச்சு இருக்கிற அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கான செல்வாக்கு இங்கே என்ன இருக்குது? இங்கேயோ உங்ககிட்ட இருக்கிறவங்களே 90% மக்கள் ஏற்கிறார்கள் யாரும் வெளிப்படையாக ஒரு கருத்து வெளியில் வச்சு விவாதத்தை பண்ணுறது நல்லது இல்லை. அதுக்கெல்லாம் வராமல் நீங்கள் அவதூறவாதி பேசுறதும் உடனே இந்திய உளவாளின்றதுக்கும். என்னோட பெரிய தம்பி ஒருத்தர் அவர் எழுதியிருந்தார், சுப்பிரமணிய சாமி எங்கன்னு தேடிட்டு இருந்தோம், அதோ இருக்கிறார் ஏகலைவன் அப்படின்னு. அது வருத்தமாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான் அவங்க புத்தி. இருக்கிறாருன்னு சொல்றதுல நீங்க என்ன அரசியல் முன்னெடுக்க போறீங்க எனக்கு புரியல. அது எதோ பாதிக்கு இருக்கிறாருன்னா 15 ஆண்டுகளாக எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவர், அந்த தலைவர் இப்படி இருப்பாரா? அப்படியே இருக்கிறதா இருந்தாக்கா உலக சர்வதேச ஊடகங்கள் எவ்வளோ வைப்ரேஷனோட எவ்வளோ அதிர்வோட அந்த விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்கும். அதை விட்டுட்டு யூடியூப்ல தான் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்களா? உண்மையிலேயே வந்துட்டு மகள் இருக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஊடகம் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி நேரம் எப்படி பேச வச்சிருக்கோம். அது இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கு. நீங்க ஐநோவில் கொண்டு நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? ஆனால் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்களே அந்த ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசிட்டு வந்து நாங்கள் அங்கே பேசணும்னு சொல்ற மாதிரி கதை வருது. யாரோட சேர்ந்து வேலை செய்ய போறீங்க புரியல. இல்லை, இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த கேள்வி கேட்குறவங்க இன துரோகி அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய கருத்து என்னன்னு? அதுதான் நான் சொல்ல வரேன்னா, இன துரோகின்ற வார்த்தையை தவிருங்க. நான் சொல்ல வந்து கடுமையான விமர்சனத்தை வைப்போம். இது தவறு. அந்த துரோகின்னா இலங்கையோட சேர்ந்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யக்கூடியவன் துரோகி. இவங்க அந்த எண்ணத்தோட செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் தவறான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்றதை நம்ம சொல்ல வரோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடு மற்றவர்களுக்கு பொருந்தாது. 100 முறை சொன்னாலும் 100 முறை நான் தவறு அப்படின்னு உங்களுக்கு கண்டிச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா துரோகி அப்படின்ற வார்த்தை வராது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் இதுல பயணிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எடுக்கிற நிலைப்பாடு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு சரின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சிறிய குழுவாக பேசிட்டு இருக்குது.
அந்த சிறிய குழு பேசுவது நமக்கு உகந்த அரசியல் அல்ல, இது இலங்கைக்கு தான் சாதகமாக போகும், யாரோ முன்னெடுக்கிறா அதை நம்பி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அது தவறுன்னு நம்ம சொல்ல வரோம். பின்னாடி நிதியை வச்சு தான் இவ்வளோ ஒரு காய் நகர்த்தலும் போது இருக்கிறார்கள் அப்படி சொல்லி ஒரு நிதி அதுதான் வந்து வசூலில் நிதியை வந்து இருக்கக்கூடியதை தக்க வைக்கணும், மீட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்பு வேலை அது அப்படின்னு தொடங்கினதான் இவங்க தரப்புல நடத்துறாங்க. அதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மிக மகத்தான இந்த நூற்றாண்டு வந்து இனி வந்து இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையை வந்து இவ்வளோலாம் நீங்கள் கொச்சப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. எதிரி கூட வந்து ரொம்ப கம்பீரமாக தான் பேசிட்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த இனத்துக்குன்னு இருக்கிற நீங்கள் வந்துட்டு அந்த தலைவர் பேரை சொல்லி இவ்வளோ கொச்சப்படுத்தக்கூடாதுன்றது தான் நம்மளை போன்றவர்களுடைய ஒரு இது. அதனால துரோகின்றதை தவிர்ப்போம், விமர்சனங்களை வைப்போம், விவாதிப்போம், அதான் விஷயம். அடுத்தமா என் ஒரு கேள்வி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதனால் நானே ஒரு கேள்வி கேட்குறேன். அம்பேத்கர் சுடர் ஒளியை வந்து பிரகாஷ் ராஜுக்கு கொடுத்தது வந்து நியாயமா இல்லை சரியா? இதுதான் கேள்வி. அப்போ ஒரு விருது கொடுக்க கூடாதா? அதை பஞ்சாயத்து பண்றீங்க. காவேரியும் பேசும்போது மட்டும் அவர் ஒளி இங்க வந்து வீச மாட்டேங்குதே, அதான் தமிழகத்துக்கு வர மாட்டேங்குதே. காவேரியும் பேசும்போது மட்டும் பிரகாஷ் ராஜ் ஏதோ நீ திட்டத்தோட இருக்கிற எனக்கு மட்டும் புரியல. இனி என்னவோ தெரியல. ஒரு நல்ல தோழர் பண்ணதும் இன்னும் வச்சாரு, நீ வந்து பண்ணதெல்லாம் 7.5 பண்ணிக்கிற, எனக்கு கோத்து விடுறதுலேயே முக்கியமா இருக்கிறீங்க. ஏற்கனவே அங்கேயும் எனக்கு 7.5 கமெண்ட் கூட அந்த விருது கொடுத்ததை வந்து நீ வம்புக்கு இழுத்து விடுறீங்க. கரெக்டா? அப்பெல்லாம் இல்ல சார், நம்ம நியாயத்தை பேசணும். ராவணாவில நியாயத்தை பேசி வாங்கி கட்டணும்ன்றீங்க. இப்ப யார் வேணாலும் விமர்சிக்கலாம், நம்ம விமர்சிச்சா மட்டும் நம்ம இலக்காரமா ஏறி வருவாங்க ஆய் ஓய்ந்துட்டு. அதே நேரத்துல மற்றவங்க எல்லாம் விமர்சிச்சாங்கனாக்கா அது பம்மிக்கிட்டு உட்காந்துருவாங்க. பாண்டிய போல இந்த மாதிரியான ஆட்கள்லாம் விமர்சிச்சாங்கனாக்கா கேள்வி இருக்காது. இந்த பக்கம் பேசணும்னா மட்டும் அவங்க கோபம் வந்துடும். அந்த விருது கொடுக்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு இதுவாக தோணுது எனக்கு. அது வந்து என்ன தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு கவனமாக வார்த்தையை வைக்கிறேன். அவர் அங்கே போனாக்கா காவேரி தண்ணி கொடுக்கறதுல நீ என்ன, அது வந்து நீ தப்பு ரைட்டுன்னு சொல்லணும் இல்லை அந்த மனுஷன் பிரகாஷ் ராஜா. இல்லை, இதில் நியாயம் இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு கமிட்டி போட்டு ஏற்கனவே இப்படி வந்து அதுக்கு ஒரு ஆணையம் இருக்குது, அந்த ஆணையம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதை மீறும் விதமாக கர்நாடகா செய்தா இல்லையான்னு ஒரு நியாயத்துங்க இருந்து பேசணுமா இல்லையா? இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் சம்பாதிக்கிறேன், இங்கே தான் பேரு புகழ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இங்கே ஒரு பேச்சு பேச அங்கே ஒரு பேச்சு பேசுகிற மனுஷனால ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம், அவருக்கு விருது எத்தனை வேணுதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் மாட்டி அனுப்பிட்டு போட்டோம், நல்லா சலசலம் தொங்கிட்டு போட்டோம், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் மாட்டி விட்டு தோட திருமாவளவன் அதே அங்கே என்ன இப்போ காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க விருது, மாட்டி விடு, சட்டை பாக்கெட்லாம் மாட்டி விடு, ஆடிக்கிட்டே போட்டு தலைன்னு ஆடிக்கிட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மனுஷனுக்கு தகுதியான ஒன்று இருக்கு. அந்த மேடையில் நீ ஒரு பாஜக தலைவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு நபரை அவன் இவனே பேச ரொம்ப அநாகரிகமாக 4ஆம் தர பேச்சு. அது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பெரிய மனுஷனாலும் ஒரு கேள்வி போய் எனக்கு வருது. எனக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கல, ஒரு விமர்சனம் இருக்கு. நீ வந்து இந்த சமூகத்தை வந்து அடக்க வச்சுட்டியான்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல. அதுக்காக திருமாவளவன் அவர்களை ஒரு மேடையில் அவன் இவன் இந்த பையன் அந்த பையன் இப்படிலாம் பேசிட்டு பேசினா கை தட்டி நீங்கள் சிரிப்பீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இடதுசாரிகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இடதுசாரிகள் தலைவர்களும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க, சிவப்பு துண்டு போட்டு நிற்பாங்கல்ல, அவங்க பேர் தான் இடதுசாரிகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உடனே துடிச்சு எழுந்து மேடையில் வந்து இது வந்து ஒரு பொது எல்லாரும் இருக்கிறோம், பெரும் தலைவர்கள் உட்காந்துங்கிற இடத்துல நீங்கள் இப்படி ஒரு மனிதரை, தனிப்பட்ட ஒரு மனிதரை அவன் இவனும் பேசாதீங்கன்னு ஒருத்தர் பேசலை எழுந்து. சரி, உங்கள் மேலே அவ்வளோ யோக்கியமாக கம்யூனிஸ்டுன்னு ஒருத்தவங்க வந்து விமர்சிக்கிறான்னு வச்சு, விமர்சனம் இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்குது இல்லை சார், நீங்கள் எதுக்கு 10 கோடி ரூபாய் ஒரே இடத்துல வாங்கினது உள்பட விமர்சனம் இருக்குது. டெல்டா பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் உங்களை பார்க்கவே முடியல, எங்கே போயிடுச்சு சிவப்பு துண்டு கேள்வி விமர்சனம் இருக்குது. அதுக்காக அந்த தோழர்களுடைய தலைமையை அங்கே பிடிக்காத ஒருத்தன் ஒரு மேடையில் எழுந்து அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாக்கா ஏற்புடையதாக இருக்குமா? 2வது கேள்வி. 3வது, அங்கே வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட தோழர்களே அங்கே இருந்தா, பெரிய தலைகளே இருந்துச்சு, நம்ம பேரை சொல்லலை இருக்காங்க, அவங்களும் விருதெல்லாம் வாங்குறாங்க. திமுக மீது, இந்த திராவிடத்தின் மீது நிறைய பேருக்கு விமர்சனம் இருக்குது. எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இந்த மண்ணுக்கு தியாகம் பண்ணிட்டு சிறைச்சாலையில் இருந்துட்டு சொத்துக்களை எழுந்து போனவனுக்குலாம் கடற்கரை ஓரத்தில் சமாதி இல்லை, அப்பாருக்கு மட்டும் என்னத்துக்கு இவ்வளோ பெரிய சமாதி, அதுவும் காத்துலேருந்து மக்கள் வரி பணத்தில் எடுத்து செய்கிறீங்க, இத்தனை கோடி ஒரு சமாதிக்கு இத்தனை கோடி இவ்வளோ ஆடம்பரம் அந்த கேள்வி விமர்சனம் வருதுன்றதுக்காக அந்த முதலமைச்சரை மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலினை பிடிக்காத இந்த நபர்கள் மேடையில் ஏறி இப்படி தரக்குறைவா அவன் இவன் அந்த இப்படின்னு அப்படியே வருது. பிரதமரை இப்படி தான் பேசுகிறான், அவன் இவன் அவன் இப்படியே தான் பேசிட்டு போகிறான். அந்த ஆள் சைக்கோவா, மனநோயாளியா, பைத்தியக்காரனா சொல்லுங்கள். நீங்கள் போன முறை காங்கிரஸ் கர்நாடகாவில்
காங்கிரஸ் ஏற்று விமர்சனம் பண்றாரு, பாஜக ஏற்று விமர்சனம் பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் திமுக ஒன்றா இருக்கு, நீ யாரை விமர்சனம் பண்ண போற? கேட்கணுமா இல்லையா பிரகாஷ் ராஜ்? கேட்கணுமா இல்லையா? நீ என்ன மனுஷன்? நீ வந்துட்டு ஒரு நாகரிகமா பேசுறதில்ல, அநாகரிகமா பேசிட்டு இருக்கிற. அந்த தலைவர்கள் அத்தனை பேர் அதை வந்து ஆமோதிச்சு ரசிக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த தலைவர்களை அப்படி பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுல வேற வந்து திருமாவளவன் அவருக்கு எதனா பிரச்சனை ஆகிடும், அவருக்கு பாதுகாப்புனா நாலாந்தாரமா பேசுறவங்க பாதுகாப்பு கேட்குறீங்களா? திருமாவளவன் தோழர் உங்களை ஒருத்தன் அந்த மாதிரி பேசிட்டே இருக்கிற மேடையில யாராவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு திட்டுவானா இல்லையா? நானே அவனை திட்டுவேன் கோவம் வந்ததுனாக்க. என்னடா நீ அவரை போய் இப்படிலாம் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? அப்ப அதுதானே அங்கேயும் வரும். இப்போ விமர்சனத்தை விமர்சனமா வைக்கணும். இப்ப இந்த கருத்துக்கு கண்டிப்பா ஒரு கமெண்டாவது வரும். நீங்க பிரதமர் மோடிக்காக ஏன் இப்படி வரைஞ்சு கட்டி? இல்ல தம்பி, இல்ல நத்திங் அப்படி இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மேல பெரிய கடும் விமர்சனம் இருக்குது. பொழுது போனா பொழுது விழிஞ்சா ஒரே கொலை கஞ்சா போதை ரவுடி இதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மனசு முழுக்க அதுவே இருக்கு, அதுதான் போயிட்டு இருக்குது. இதை மடம் மாத்துறதுக்கு நீங்க என்னென்னவோ உள்ள வேற ஏதோ அரசியல் போறது, இதெல்லாம் மடம் மாத்துறதுக்கு உறவு பண்றீங்க. ஜீவாதார பிரச்சனை இந்த பக்கம் கர்நாடகாவுக்கான ஒரு காவிரி நதி குறுக்க அணை கட்டுறாங்க, மேகதாட்டாங்க. இந்த பக்கம் பாலாத்து குறுக்க அணை கட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்து சிலந்தி ஆத்து குறுக்க கேரளா கட்டுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கொலை கற்பு இப்படியே ஓடிட்டு இருக்குது ஊடகம். இப்போ இந்த கோபம் வருதுன்ற யாரோ ஒருத்தன் வந்து உங்களை அவமரியாதை பேசினாக்க கோபம் வருமா வராதா? லட்சக்கணக்கான தொண்டர்கள் யாராவது ஒருத்தன் என்னை தூக்கி போட்டு மெரிப்பானா மெரிக்க மாட்டானா சொல்லுங்க? பல்ல என்னை உடைப்பானா உடைக்க மாட்டானா? திமுகவில் உணர்ச்சி பிழம்பா இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான தம்பிங்க தொண்டர்கள் தோழர்கள் இருக்காங்க. எங்களுடைய தளபதி இப்படி பேசியிருக்காங்களான்னு திமுகவை பேசினா கோவம் வருமா வராது? வராது சார். எப்படி வராது? கர்நாடகால போராட்டம் நடந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட படத்தை வச்சு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரி மாலை போட்டு பாடையை கட்டி தூக்கிட்டு போறது, செருப்பால் அடிக்கிறது எல்லாமே நடந்தது. அமைதியா தான் இருந்தாங்க. இல்ல தம்பி, நீ இப்ப என்ன மடக்கிட்ட, உண்மையிலே பாராட்டணும். என்னன்னா அது வந்து கூட்டணி பாதிச்சிடக்கூடாது தம்பி. கூட்டணிக்காக எது வேணாலும் விட்டு கொடுத்துருவோம் நம்ம. அது வேற. நான் சொல்ல வர்றது, இங்கே இருந்துக்கிட்டு இங்கே விமர்சனம் வந்து உங்களுக்கு திமுக பிடிக்கல, இந்த செயல்பாடு பிடிக்கலன்றப்ப அந்த கட்சி தலைவர் இப்படி ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீங்க என்ன அப்படி நேர்மையா ஒழுக்கமா அப்படி கொடுத்துட்டீங்களா? உடனே தமிழ்நாட்டுக்குள்ளார பாலாறு தேனாறு ஓடுதா கூண்டாஸ்ல வச்சு அங்க என்ன நிலைப்பாடு மோடி மேல விமர்சனம் அதே தான் உங்க பேர்லயும் இருக்குது. உங்களுக்காக அந்த மேடையில ஒருத்தவங்க தான் அவன் வந்துட்டு ஒரு பிரதமர் அநாகரிகமா பேசுறான்னா நாளைக்கு அப்படியே முதலமைச்சர் நீ ஒரு முறை திமுக அப்படி விமர்சிச்சுட்டு போக சொல்லு பிரகாஷ் ராஜ். தமிழ்நாட்டுல ஒரு முறை விமர்சிச்சு பாரு, பேசுங்களா அந்த மாதிரி ஒரு முறை. அது வந்து யோக்கியமற்றத்தானா, நல்லவன் பேச மாட்டான், ஒரு மனநோயாளி, ஒரு சைக்கோ. நான் அப்படிதான் சொல்லுவேன். அந்த ஆளு அது மரியாதையே கிடையாது. நல்லா நடிக்கணும், அது வேற விஷயம். அரசியலுக்கு யோக்கியமற்ற ஒரு நபர், தரமற்ற ஒரு நபர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சதுன்றதுக்காக நீங்க மாதிரி பேசிட்டு இருப்பீங்க, நாளைக்கு இன்னொரு மேடை கிடைச்சதுன்றதுக்காக இங்க பேசுவீங்களா? நீங்க திமுக மேல விமர்சனம் இருக்கல, விமர்சிக்கணும் இல்லை பிரகாஷ் ராஜ். எவ்வளவு மக்கள் பிரச்சனை வந்திருக்கு. நீ யோக்கிய வேஷம் போடுறீங்கல்ல, கேஜ்ரிவால் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, செய்றீங்கல்ல. இங்க இந்த அரசு எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கு. ஒரு முறை பேசி இந்த மாதிரி இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு எதனா ஒரு முறை ஸ்டாலின் அவர்களை பேசியிருக்கீங்களா? முன்னாடி எடப்பாடி அவர்களை பேசியிருக்கீங்களா? இப்படி பேசுறீங்களா? ஒரே ஒரு முறை அவன். நான் அதான் சொல்ல வரேன், யாரை பேசினாலும் அது சங்கி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. இது சத்தியமா தவறு. நீங்க மோடியா அந்த மேடையில அந்த வீடியோ இருக்கு, இதுல இணைக்கிறேன் நான் பாருங்க. அவ்வளவு மட்டமா பேசக்கூடிய இந்த மனிதர் என்ன மாதிரி மனிதர் சொல்லுங்க? இவருக்கெல்லாம் வந்து விருது கொடுக்குறப்ப அந்த விருது வெக்கப்படணும், வேதனைப்படணும். என்ன சார் அம்பேத்கர் அந்த விருது மட்டும் நடந்து போய் தூக்க மாட்டேங்கணும். அதான் உண்மையிலே சொல்ல வர. அந்த விருது போன முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது. அந்த போன வருஷம் அது அவருக்கு நீங்க கொடுத்தது நியாயம் இருக்குது இல்ல, அது வேற விஷயம். அந்த விருது இன்னொரு மனிதருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னாக்கா அந்த விருது நடந்து போய் தானே தூக்க மாட்டேங்கணும். தற்கொலை என்ன பூச்சி மருந்து போட்டு புரியுதுல உங்களுக்கு? எதுக்கு உயிர் இருந்தா அதுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா நடந்து போய் அதுவே தற்கொலை இல்லைன்னா அதுவே பள்ளம் கஷ்டப்பட்டு பள்ளம் தோண்டி அதுவே படுத்து மண்ணை போட்டு மூடிக்கும். போதுண்டா, இப்படி எங்களை அவமானப்படுத்தாத, இவ்வளவு கேவலப்படுத்தாதுன்னு அந்த விருது இருக்குல்ல, அந்த விருதே அதுவே போய் பள்ளம் தோண்டி ஆறடி அதுவே உள்ள படுத்து யாரும் வேணாம் 4 பேர் கூட்டா கூட அசிங்கமா இருக்குன்னா அதுவே மண்ணை மூடி படுத்துக்கும். நானே வந்துட்டு ஜீவ சமாதி ஆயிடுறேன், அடுத்த முறை என்னை தேடாதீங்க அப்படின்னு கடிதம் எழுதி வச்சிடும். இதெல்லாம் சொன்ன வெக்க கேடு. என்ன மாதிரி ஆளுக்கு என்ன விருது கொடுக்குறாங்க? நாளாந்தாரமா பேசுற ஒரு ஆளு, ஒரு நாகரிகம் இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, மனுஷனா அவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லு. அது வருது இல்லை நமக்கு, அவன் சொன்ன கோபம் வருது இல்லை. பிரதமர் நீங்க விமர்சனம் நம்ம விமர்சனம் பண்றது வேற விஷயம். இந்த வார்த்தை திருமாவளவனை சொன்னா நம்ம கோபமா வராதா? உறுதியா
கம்யூனிஸ்ட் தோழர் பக்கத்தில் உட்காந்துக்கிற தோழர்களை சொன்னாங்க கோவம் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தா கோவம் வந்துருமா வந்திருக்காதா? கண்டிப்பாக. தோழர் அருண்மொழி அம்மா இருக்காங்க, ரொம்ப மதிப்புக்குரியவங்க. ஐயா வீரமணி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாக்கா யாரோ ஒருத்தர் திட்டுறாரு உங்க பாணியில, ஆரியர் ஒருத்தர், நீ வந்து தான் அந்த மாதிரி கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லி குட்டிச்சோரா போயிருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு அவர் வந்து அவமரியாதாக திட்டும்போது கோபம் வருமா வராதா? நமக்கு வரும் இல்லை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மேடையில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு மறுப்பு கூட சொல்லாமல் கலையிறீங்கன்னா நீங்கள் என்ன ஆட்கள்? அதுக்கு தான் சொன்னால் இந்த விருதுகளுக்கு மட்டும் கொஞ்சம் உசுறு இருந்துச்சுன்னா, மான ரோசம் இருந்துச்சுன்னா, இனி எங்களை தேடாதீர்கள்னு அதுவே நடந்து போய் இல்ல இது வச்சு தற்கொலை பாஜக தரப்புலயோ இல்ல பிரதமர் மோடி சார்பிலையோ யாரும் எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரியோ இல்ல அவங்க அடுத்த முறை இன்னும் எவ்வளவு நாள் துப்பிக்கோ, 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன தேவைப்பட்ட கூட்டணிக்கு வச்சுக்கலாம்னு இருக்கலாம். அதான் சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, சரி நம்ம முதலமைச்சரை பாடையெல்லாம் கட்டி படத்துக்கெல்லாம் மாலை போட்டு தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அடிச்சாங்க போனாங்கன்னு கோவம் வந்துச்சாங்க இல்லை வரல இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்திருக்காரு தம்பி. நம்ம வந்து ஒரு பொதுவான நபரா சொல்றோம், இப்படி யாரையுமே நீங்க பேசாதீங்க. இந்த தரப்புல நாளைக்கு பேசும்போது இது உங்களுக்கு தவறா படும். பிரதமர் மோடி வந்து எனக்கு சொந்தமும் கிடையாது, எனக்கு இதுவும் கிடையாது. அவர் வந்து நமக்கு வாரியம் கொடுத்தல, வந்ததுல இருந்து இருட்டா தான் இருக்கு, எங்கேயாவது இடையில வந்து விடிஞ்சதுன்னு வந்துச்சு வார்த்தை ஏதோ, அது கூட இன்னும் அங்க வரலன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதுல்ல உங்களுக்கு? அவருக்கு 2 முகம், தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசம் பெருகும், அந்த பக்கம் போனாக்கா ஆரிய பாசம் பெருகும் அப்படின்னு நம்ம அதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இதுல நீங்க சார்பா எடுத்துட்டு அவருக்கு சொம்பு இவருக்கு சொம்புனாலும் எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு உங்க தலைவர்களை இப்படி யாராவது ஒருத்தர் பேசினாலும் தப்பு அப்படின்னு சொல்ல வரோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம்.